பிரைஸ் தலாடு எல்லாருக்கும் வணக்கங்க. ஃப்ளாஸ்கில் இனிமேல் அரிசியும் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ஆயிடுவீங்க அப்படிங்கிற தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, அது கூடவே நம்ம டைட்டாக இருக்கிற வலையில் வந்து எண்ணெய் இல்லாமல் சோப்பு இல்லாமல் ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு நம்ம கைக்குள்ளே வந்து எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் நம்மளால் போட முடியுங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இது கூடவே இன்னும் சூப்பரான சிம்பிளான சில டிப்ஸும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பொதுவாக நம்மள மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கும்போது இந்த மாதிரி சூடு படாமல் ஒரு நாள் கூட சமைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம எதையாவது வச்சு நம்ம கை காலை வந்து சுட்டுப்போம். அப்படி சுட்டுட்டோம் அப்படின்னா மாவு வைப்பாங்க, பேஸ்ட் வைப்பாங்க, சிலர் வந்து இங்க் வைப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பெருங்காயத்தூளை வந்து எடுத்துக்கோங்க. என்னடா பெருங்காயத்தூள் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. கட்டி பெருங்காயத்தை வாங்கி பொடி பண்ணி இந்த மாதிரி டப்பால் வந்து போட்டு வச்சுருக்கோங்க. இந்த பெருங்காயத்தூளை கொஞ்சமாக வந்து நம்ம புண்ணுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு நல்லா குழப்பிடுங்க. குழப்பிட்டு எந்த இடத்துல நம்மளுக்கு தீப்புண் போட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. எனக்கு இருக்க இந்த தீப்புண் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆயிடுச்சுங்க. வீடியோ பண்ணுறதுக்காக வந்து உங்ககிட்ட இன்றைக்கி வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். எனக்கு இருக்க இந்த புண்ணு பார்த்தீங்கன்னா வடச்சட்டியை வந்து தொட்டுட்டேங்க. அதனால தான் எனக்கு இந்த புண்ணு வந்துடுச்சு. நீங்கள் எப்படிப்பட்ட தீக்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, தீக்காயம் பட்ட உடனே இந்த மாதிரி பெருங்காயத்தூளை எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. எரிச்சல் வந்து கொஞ்சம் கூட நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தீப்புண் பார்த்தீங்கன்னா கொப்பளமும் ஆகாதுங்க. உங்களுக்கு மற்ற பொருளை வைக்கிறத விட இதனால் நிறைய ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தீப்புண் சுட்ட மாதிரியே இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை தீயில் ஏதாவது சுட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முக்கியமான வீடியோக்கு வந்துட்டோம். தம்ப்நெயிலில் பார்த்த வீடியோக்கு வந்துட்டோங்க. ஃப்ளாஸ்க் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்குங்க. ஆனால் ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா சுடு தண்ணியோ இல்லாட்டி கூலிங் வாட்டர் ஊற்றி நம்ம கழுவோம். என்ன தான் கழுவுனாலும் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வலுவலுன்னு இருக்கதாங்க செய்யும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி வந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துகிட்டு உள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த ஃப்ளாஸ்கில் வந்து அரிசியை போட்டதுக்கப்புறமா சுடு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. சுடுதண்ணி இல்லை அப்படின்னா கோல்டு வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் சுடுதண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா இன்னமும் நல்லாவே கிளியராக சுத்தமாகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இந்த தண்ணியை கழுவுற அளவுக்கு மட்டும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா மூடிட்டு எவ்வளோ நம்மளால் குளுக்க முடியுமோ குளுக்குனீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்கோட உள்ள எடுக்கல கீழே இருக்கிற அந்த வலுவலுப்பான தன்மை கரை அழுக்கு எல்லாமே சுத்தம் அந்த அரிசி வந்து அந்த எல்லா இடத்துலையும் போய் கிளியர் ஆகி நம்மளுக்கு கொடுத்துருங்க. இதை வந்து ஃப்ளாஸ்க்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. குழந்தைங்களை வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அந்த வாட்டர் பாட்டிலையுமே நீங்கள் இப்படி கழுவி கொடுக்கலாம். பெரிய வாட்டர் பாட்டிலையும் நம்ம இப்படி கழுவலாம். அது போக குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் டப்பா வந்து கீழேயும் வந்து இந்த வலுவலுன்னு அழுக்கு இருக்குங்க. அதை கழுவுறதுக்கும் இந்த மாதிரி அரிசியை உள்ளே போட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு லிக்விடுமோ எந்த ஒரு விம்ஜோலோ எதுவுமே நீங்கள் ஊற்ற வேணாம். வெறும் சுடுதண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி குலுக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த வலுவலுப்பான தன்மை வந்து சூப்பராக கிளியர் ஆயிருங்க. ஏன்னா நம்மளை ப்ரெஷ்ஷே நம்ம போட்டாலும் உள்ள வரைக்கும் உள்ளே இருக்க அந்த எட்ஜஸில் அந்த ரவுண்டுக்குள்ளே அப்படின்னா நம்மளால் கழுவவே முடியாது. உள்ளே வந்து எந்த கரையுமே வெளியே வராது. ஆனால் இப்படி நீங்கள் அரிசியை போட்டு நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா எல்லா இடத்துல இருக்கிற அழுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக கிளியர் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் பால் டப்பாவும் இதே மாதிரி உங்கள்கிட்ட கழுவி காட்டுறேன். எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல சுடு தண்ணியில் கழுவி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஃப்ளாஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். சோப்பே போட வேண்டாம். சோப்போட ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அதில் வரவே வராது. அரிசியோட ஸ்மெல்லுமே வரவே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து நிறைய லேடிஸ்க்கு அண்ட் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டோட டப்பா வச்சு ஒரு சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் தாங்க ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டூத் பேஸ்ட்டோட டப்பாவை எடுத்துக்கோங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்ல அதை வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டு நல்லா வந்து ஒட்டிடலாங்க. ஃபெவிகாலை போட்டுட்டு நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடுங்க. அதுக்கு இந்த மாதிரி எந்த பக்கம் பசை ஒட்டிருக்கீங்களோ அந்த பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பசை வந்து அந்த அட்டையில் வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒட்டியாச்சு. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நான் இப்போ கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சைஸ் மட்டும் கத்தியை வச்சு நான் கட் பண்ணிடுறேன். இப்போ கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு இப்போ ரெண்டாக மடக்கினீங்க அப்படின்னா இப்போ 2 பார்ட் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லாவே நான் மடக்கிட்டேங்க. மடக்கினதுக்கப்புறமா திரும்பவும் இதுக்கு உள் சைடு வந்து நம்ம பசையை போட்டு ஒட்டிடலாம். ஏன்னா 2 ஓப்பன் ஆகிடக்கூடாதுல, அதனால் இந்த மாதிரி பசையை வந்து உள்ளே நல்லா தடவிடுங்க. தடவினதுக்கப்புறம் மேலே இருக்கிற பாட்டை கீழே வச்சு மூடிட்டு நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்க அப்படின்னா இந்த பசை வந்து 5 நிமிஷத்தில் வந்து சூப்பராக காஞ்சி நல்லாவே ஒட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பசை வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பெயிண்ட் பண்ணாலும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் இருந்தது அப்படின்னா அந்த கலர் பேப்பரை இந்த மாதிரி இந்த பேஸ்ட் அட்டையை வந்து சுற்றி ஒட்டிட்டிங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்குங்க. இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களோட ஸ்கெட்ச் இருக்கும். அதை வச்சா நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னாலும் அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சட்டுன்னு வந்து இதை சூப்பராக அவங்கள்ட்ட ஒட்டி காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா அழகாக க்யூட்டாக இருக்குல்லங்க. இதை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்மக்கிட்ட பென் இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நிறைய ஸ்பூன் வச்சுருப்போம். குட்டி குட்டி ஸ்பூனு பெரிய பெரிய ஸ்பூன்லாம் இருக்கும். அதையும் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இது எதுக்கு நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கேஸ் லைட்டரையும் சிசரையும் வைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசரை நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அது எப்படி பண்ணியிருக்கேன் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நான் செஞ்ச அந்த பாக்ஸை வந்து டபுள் டேப் போட்டு செவுத்தில் வந்து ஒட்டிட்டேங்க. நீங்கள் வந்து டபுள் டேப் இல்லை அப்படின்னா ஆணி அரிஞ்சு கூட மாட்டிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா க்ளூகன் வச்சு ஒட்டிக்கலாங்க. அதுவும் இல்லை அப்படின்னாலும் சூப்பர் க்ளூ இல்லை ஃபெவிக்விக் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டிக்கிட்டிங்கனாலும் நிற்கும். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து லைட்டரையும் சிசரையும் போட்டுட்டேன். கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு கட்டியும் போட்டு
எடுத்து வச்சுட்டுங்க. ஏன்னா இது சின்ன டப்பா பார்த்தீங்கன்னா நம்மளால அவ்வளோதான் போட முடியும். ஆனால் வெயிட் வந்து நல்லாவே தாங்குச்சுங்க. அழகாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வேஸ்ட்டான அட்டையை நீங்களும் தூக்கி போடாமல் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணி உங்கள் வீட்டை நீங்களும் அழகாக மாற்றிக்கோங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வளையல் வந்து டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது போடுறதுக்கு ரொம்பவே திணறுவோங்க. ஏன்னா அந்த முழி கிட்ட பார்த்தீங்கன்னா வளையல் போக முடியாமல் நம்மளுக்கு ரொம்பவும் வலி எடுக்கும். முக்கியமாக எங்கேயாவது வெளியே கிளம்பும்போது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தாங்க இந்த தொல்லை வந்து நமக்கு நடக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம அதிகமான வளையல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வளையல் வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெய் போட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு போங்க. வெளியே போகிற அவசரத்தில் எண்ணெயும் சோப்பையும் போட்டு கழுவிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிரும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கவர் இருந்தால் போதுங்க. இந்த கவரை நம்ம கைக்குள்ளே மாட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வளையல வந்து ஒரு வளையலாக நம்ம போட்டோம் அப்படின்னா வளையல் வந்து நல்லாவே வலிக்கிட்டு இந்த மாதிரி போயிருங்க. அதுவும் டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த கவருக்கு மேலேயே நீங்கள் கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெயே நீங்கள் போட வேண்டாங்க. நான் எண்ணெய் எதுவுமே போடலை. இந்த மாதிரி கவரை போட்டுட்டு கவர் வழியாக இந்த மாதிரி வளையல போட்டோம் அப்படின்னா சூப்பராக வலிக்கிட்டு போயிருங்க. இதை கழட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக பாருங்கள். என் கையில் எதுவுமே போடாமல் இவ்வளோ டைட்டான வளையல எவ்வளோ ஈஸியாக நான் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுங்க. இதை கழட்டுறதும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். கவரை உள்ளே போட்டுட்டு வளையலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் வெளியே கழட்டினீங்கன்னா போதும். நம்ம டைட்டாக இருக்க வளையல் வந்து சூப்பராக வெளியே வந்துருங்க. நம்ம ட்ரெஸ்ஸும் அழுக்காகாது, நம்ம கையும் அழுக்காகாது, நம்மளுக்கு வேலையும் மிச்சங்க. அட்லீஸ்ட் ஒரே ஒரு கவர் இருந்தால் போதும். உங்களோட வளையலோட ஸ்டோரேஜ் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு கவர் மட்டும் நல்லா நீங்கள் போட்டுச்சுக்கோங்க. கவர் மட்டும் கொஞ்சம் நீளமான கவராக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வளையல கழட்டும் போது வந்து நம்ம கவரை உள்ளே விட்டு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போடும்போது குட்டி கவராக இருந்தாலும் பரவாயில்ல, கழட்டுறதுக்கு மட்டும் பெரிய கவர் கண்டிப்பாக வேணுங்க. இந்த டிப்ஸ் வந்து நிறைய லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மாதிரி விளக்கமாறு வந்து இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கமாறு மட்டும்தாங்க வாங்குவோம். இந்த மாதிரி விளக்கமாரில் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்து குப்பை வந்து கிளியர் ஆகும். தூசி எதுவுமே அதுலேருந்து விழுகாதுங்க. ஆனால் இதோட முனியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூங்கிலேருந்து குச்சியெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிடிச்சி கொட்டும்போது நம்ம கைக்குள்ளே வந்து ஏறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேஸ்டான சாக்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒன்று இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு காலில் போடுற சாக்ஸுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு போடுற சாக்ஸ் தான் இருந்தது அப்படின்னா அதையும் வேஸ்ட்டான ஒரு சாக்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த சாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கயிறு இருக்கனால அப்படியே நான் கயிறை போட்டு நாட் போட்டுறேங்க. ஒருவேளை நீங்கள் போடுற சாக்ஸை வந்து கயிறு இருக்காது, இல்லைனாலும் பரவாயில்ல சூப்பராக நிற்குங்க. அப்படி லூஸாக இருக்குது அப்படின்னா ஏதாவது ரப்பர் பேண்டை மட்டும் இதுக்கு மேலே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா பிடிச்சி கூட்டணும் அப்படின்னா நம்ம கை வந்து நல்லாவே சேஃப்டியாக இருக்குங்க. அதில் இருக்கிற பிசுறு வந்து எதுவுமே நம்ம கையில் வந்து ஏறவும் ஏறாது. நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் பிடிச்சி கூட்டுறதுக்கு. அந்த குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து குத்தவே குத்தாதுங்க. இப்படி கூட்டும்போது நம்ம கூட்டுறதுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் சிம்பிளான டிப்ஸ் தான். ஸோ மறக்காமல் நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி 10 ரூபாய் கலர் பாட்டிலோட மூடியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி பாட்டிலோட மூடியை வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி மூடி இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேஸ் அடுப்போட கீழே வந்து அந்த ஸ்டாண்டுக்கு கீழே இப்படி நீங்கள் மூடியை வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் ஹைட் ஆயிருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக. நிறைய பேருக்கு இந்த கேஸ் ஸ்டாப்போட கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா இரும்பில் இருக்குங்க. நம்ம பால்லாம் பொங்கும் போது தண்ணியெலாம் சிந்தும் போது பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சு போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த கலர் பாட்டிலோட மூடியை வந்து நீங்கள் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே துருவும் பிடிக்காது. இதை க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் இருக்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை மாதிரி வேறொரு சூப்பரான டிப்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.